ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அக்ஷாஸ் குக்கிங் டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. குழந்தைங்க பெரியவங்கன்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் பாப்கார்ன், அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பாப்கார்ன் செய்யும்போது நிறைய கார்ன் பொரியாமல் குக்கர் அடியில் அப்படியே இருக்கும். பொரியாமல் நிறைய கார்ன் வேஸ்ட்டாக போகிறத நாம் பார்க்கலாம். ஒரு கார்ன் கூட வேஸ்ட் ஆகாமல் எப்படி பாப்கார்ன் செய்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் நான் ரெசிபிக்கு நடுவில் கொடுத்துருப்பேன். அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். குக்கரில் போட்டிருக்க ஆயில் ஓவராக ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரை கார்னை நம்ம சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கும்போது நல்ல கார்னாக பார்த்து வாங்கிக்கோங்க. 2 டைப் கார்ன் கிடைக்கும். ஒன்று பெரிய சைஸில் இருக்கும், இன்னொன்று சின்ன சைஸில் இருக்கும். இது சின்ன சைஸ் கார்ன். பாப்கார்ன் செய்கிறதுக்கு இதுதான் வாங்கணும். இதுதான் நல்லா பொரிஞ்சு வரும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது பாப்கார்னுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். எல்லா கார்னும் எண்ணெயில் நல்லா மூழ்கி இருக்குது பாருங்கள். எண்ணெயோட அளவு இவ்வளோ இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க தேவையில்லை. நாம் போட்டிருக்க ஆயில் எல்லா கார்ன்லேயும் நல்லா கவர் பண்ணணும். கார்ன் எண்ணெயில் நல்லா படணும். அப்போது ஒரு கார்ன் தவறாமல் எல்லா கார்னும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். கார்ன் பாப் ஆகிறது உங்களுக்கு தெரியறதுக்காக கிளாஸ் மூடி போட்டு மூடியிருக்கேன். நீங்கள் சாதாரண ஸ்டீல் பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். கார்ன் பாப் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொன்றா பொரியுது பாருங்கள். மூடியில் எண்ணெய் தெரிச்சிருக்கு, அதனால் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது பாப்கார்ன் பொரிஞ்சு முடிகிற வரைக்கும் ஓப்பன் பண்ணிடாதீங்க. கார்ன் பாப் ஆகும்போது சூடாக நம்ம மேலே வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடியில் இருக்கிற கார்ன்லாம் ஒவ்வொன்றா பொரிஞ்சிட்டே இருக்குது. ஃபுல் ரெசிபியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். பாப்கார்ன் பொரியிற சத்தம் நின்ன உடனே ஸ்டவ்வை அணைச்சிடலாம். குக் பண்ணி முடித்த உடனே சாப்பிட்டோம்னா சாஃப்டாக இருக்கும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிறிஸ்பான சுவையான பாப்கார்ன். இதை செஞ்சு முடிக்க 5 நிமிஷம் கூட ஆகாது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். பாப்கார்னோட உங்கள் ஸ்நாக்ஸ் டைமை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.